ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி ரீடிங்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்களும் உங்கள் பர்சனை மறுபடியும் ரீகன்சிலேஷன் பண்ணுவீங்களா? உங்கள் பர்சன் கூட நீங்கள் மறுபடியும் பேசுவீங்களா? இப்போ பிளாக் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, நோ கான்டாக்ட், சுத்தமாகவே கான்டாக்ட் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் கான்டாக்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். இது பைல் செக்ஷன் தான், பட் நான் எதுவும் பைல் கொண்டு வரல. 2 பைல் சொல்கிறேன். நீங்கள் கண்ணை மூடி என்ன பைல் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 555 அண்ட் பைல் 2 777. பைல் 1 555, பைல் 2 777. கண்ணை மூடி இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, நெக்ஸ்ட்டு உங்களை நோக்கி ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஏதாவது சின்ன ஒரு வாய்ப்பாச்சம் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். வாவ், நான் எதுவும் கேட்கல, ஷஃபில் பண்ணிக்கிறேன். பைல் 1 555 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஓகே, உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க கரண்டாக அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ பைல் 1 555 செலக்ட் பண்ணவங்களோட லவ் லைஃப் எப்படி இருக்குன்னா, ஓகே, நீங்கள் லவ் பண்ணுறவங்க பார்க்குறதா இருந்தீங்கன்னா, லவ் பண்ணுறவங்க ஏதோ சம்திங் மேரேஜ் ஆனவங்க, பிரேக்கப், என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பார்க்குறதா இருக்கட்டும், ஆல்ரெடி உங்கள் பர்சன் அண்ட் நீங்கள் விரும்புகிற விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஏதோ தெரிஞ்ச மாதிரி தான் தெரியுது. கல்யாணம் வரைக்கும் போய் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். இல்லை மேரேஜ் ஆன பர்சன் பார்க்குறதா இருந்தீங்கன்னா, உங்கள் கல்யாணம் ஆகி ஸோ அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நிறைய பேரோட இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால உங்கள் லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்க்குறதா இருந்தீங்கன்னா, உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, சம்திங் உங்களை மேரேஜ் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் இருந்திருப்பாங்க. பட்டு ஏதோ ஒரு அதுக்கு நிறைய தடைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அது உங்கள் ஃபேமிலி சைடாக இருக்கலாம், இல்லை உங்கள் சைடாக இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா இருக்கலாம். ஸோ கல்யாணம் வரைக்கும் போய் பேசலாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை 2 வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்குமா, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். மேரேஜ் பண்ணலாங்கிற ஒரு முடிவு வந்திருக்கப்போ 2 வீட்டிலோட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். பேரண்ட்ஸ் வழியாவோ, இல்லை அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்னாலேயோ, இல்லை நீங்களே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். சம் கேசஸில் எப்படின்னா, 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. கமிட்மெண்ட்டுன்னு கேட்டோன்னே உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒரு சண்டை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்குது. மெயினாக இது எனக்கு ஒரு மதர் ரோல் தான் தெரியுது. இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு காரணம் ஏதாவது ஒரு மதர் ரோலாக இருக்கலாம். மதர் ரோலில் இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் எல்டர் பர்சன், கொஞ்சம் ரூடாக பேசுகிறவங்க, ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க இருக்கலாம். இப்போ உங்கள் பர்சனோட ஃபீலிங் ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி இந்த மேரேஜ், இந்த கமிட்மெண்ட், இதை ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நிலையான ஒரு விஷயமா நிலையாக இருக்கணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. பட் அதுக்கு நிறைய ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அவங்க ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்தில் போராடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. மேபி அவங்க ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக நிறைய விஷயம் போராடுற மாதிரி தெரியுது. ஸோ ஓகே, உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சம்திங் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, ஏன் ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு போச்சு, என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ, ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷனோ இல்லை நோ கான்டாக்ட்டுக்கோ போகிறதுக்கு காரணம் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே முடிஞ்ச விஷயத்த பேசி
ஒரு காயம் ஏற்பட்டிருந்திருக்கும். ஸோ அதனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக் டவுனாக இருந்திருக்கலாம். அண்ட் வந்து ஏதாவது புவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னால கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரிஞ்சிருந்திருக்கலாம். அண்டு இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக பார்க்குற ஒருத்தவங்க வந்து பர்சனல் என்ன சொல்கிறது, ரகசியமாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட்னால இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து செப்பரேட் ஆகிருக்கலாம். இல்லை நீங்களே வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு மேரேஜ் கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்திருப்பீங்க. அப்போ அந்த டைமில் வந்து அவங்களால கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். அவங்க அதை வந்து டெனை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி எனக்கு தெரியுது. இல்லை அதர்வைஸ் வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு பாவர்ட்டி, ஏதோ ஒரு புவர் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்னாலோ இல்லை பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு வலிகள்னாலேயோ 2 பேரும் வந்து செப்பரேஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் வந்து போத் சைடும் வந்து எப்படின்னா லவ் இருக்க தான் செய்யுது. ஒரு சைடு வந்து இப்போ அது நீங்களாக இருக்கலாம். 2 பேரும் வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னா, ஒருத்தங்க வந்து அந்த வலியை அனுபவிச்சுட்ருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து அந்த வலியை அனுபவிக்கிறாங்களா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க வலி அனுபவிக்கிறாங்கிறது வெளியே தெரியுது, இன்னொருத்தங்க வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கும். பட் வந்து நீங்கள் சேரணுங்கிறது உங்கள் மனசில் இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேர்ந்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். பட் இன் சம் சிச்சுவேஷன் வந்து உங்களை செப்பரேஷன் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கும். ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கிறாங்க, ரகசியமாக ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து ரகசியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து செப்பரேஷனுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். பட் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போதைக்கு வந்து 2 பேரும் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னு சொல்லி காமிக்காமல் இருந்திருந்தாலும், ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஒரு கமிட்மெண்ட் ஏதாவது ஒன்று கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. பார்க்கலாம். 2 பேரும் ரீயூனியன் ரீகன்சல்டேஷன் ஆகிறதுக்காக ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி அதுக்கும் சில கார்டுகள் எடுத்து பார்த்துடலாம். ஓகே, ஓ ஸோ யாரோ வந்து இந்த கனெக்ஷன் விட்டு இப்போதைக்கு வெளியே வந்த மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ட்ரையாங்கிள் லவ் மாதிரி தான் தெரியுது. ஏற்கனவே போன கார்ட்லேயே வந்து ஏதோ ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு இது சரியாக இருக்கும். ஒரு சிலர் வந்து எமோஷ்னலை வந்து ஹைட் பண்ணிக்கிட்டு ஏதோ சம்திங் வலியினால் திருப்பி காயப்படுத்துறதுனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். பட் வந்து ஒருத்தங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகி அவங்க வேலையை பார்க்குற மாதிரி தெரியுது. யாரோ ஒருத்தங்க, அது நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனாக இருக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு அவங்க ஒர்க், கரியர், சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க க்ரோத் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க, யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு பர்சன் சம்திங் ஏதோ. பட் ஒரு பர்சன் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த 2 ரிலேஷன்ஷிப்லேயும். அவங்க இப்போ ட்ரையாங்கிள் லவ்வாக இருந்தால் ஒருத்தங்க வந்து போகிறாங்க, இன்னொருத்தங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். ஓகே, சம் சிச்சுவேஷனில் சம் கேசஸில் வந்து இப்படியே போயிட்டு இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சம் க்ரோத் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாள் வந்து எந்த ஒரு ரீகன்சிலும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் வந்து ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு ரீபர்த் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படியே இருக்கிற மாதிரி தெரியல, ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வர்ற மாதிரி தெரியுது. ஒரு சில கேசஸில் மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறேன். மேபி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருந்துச்சுன்னா, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எண்டுக்கு வந்துடும். மேபி வந்து ஃப்யூச்சரில் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பு வரலாம். ஏன்னா எனக்கு 2 விதமாக தெரியுது, அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இது வந்து ரொம்ப உங்களுக்கு டாக்ஸிக்காக இருந்துச்சுன்னா நியூ லவ் இஸ் ஆன் த வே.
ஸோ அது உங்கள் லைஃப்பை பொறுத்து. ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிருக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், நிறைய ரகசியம், நிறைய ப்ராப்ளம். ஸோ பட் சம்திங் வந்து யூனிவர்ஸ் வந்து நீங்கள் சேரணுங்கிற மாதிரியான ஒரு அதுவும் இருக்குது. மறுபடியும் வந்து இந்த விஷயம்லாம் முடிஞ்சு மறுபடியும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல விதமாக முடியணுங்கிற மாதிரியான ஒரு பிளெஸ்ஸிங் இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாருக்கும் நான் சொல்ல வரல, ஒரு சிலருக்கு ஜென்யூனாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது. மேபி மறுபடியும் வந்து ரீகன்சில் ஆகலாம். ஸோ எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நம்புங்க, நான் சொல்ல வரல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் பர்சனை பற்றி உங்களுக்கு தானே தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். மேபி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு பாசிட்டிவான சேஞ்சிங் வர மாதிரி தான் தெரியுது. ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதுதான் தெரியுது. மேபி வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறீங்க, இன்னொருத்தவங்க வந்து அந்த எமோஷ்னலை வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க, ரொம்ப வந்து ரகசியமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயனால தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிருக்கு. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கார்டு திரும்பி திரும்பி வருது. ஸோ வந்து ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ப்ராப்ளமாகவே இருந்துகிட்ருக்கு. பார்க்கலாம். ஒரு சாய்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு. மேபி உங்கள் பர்சன் வந்து திரும்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எல்லாருக்குமே இல்லை, ஒரு சில பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான ஒரு ரீகன்சில் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பைல் 2 செலக்ட் பண்ண 777 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். பைல் 1 அவ்வளோதான். பைல் 2 777 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஓகே, உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு, உங்கள் மேலே ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்காங்களா, என்ன போயிட்டுருக்கு அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே, உங்கள் கிட்ட வரணும் தான் நினைக்கிறாங்க. நல்ல ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களை நோக்கி வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து கொஞ்சம் உங்களை விட வயசில் கம்மியான வயசு உள்ளவங்களாக இருக்கலாம், நீங்கள் எல்டராக இருக்கலாம், வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெரியுது. உங்ககிட்ட அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. என்ன விஷயம் தான் எனக்கு தெரியல. மேபி இது ரொம்ப வருஷமாகவே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது. நீங்கள் வந்து அவங்கள மிஸ் பண்ணுறீங்களா, அவங்களும் உங்களை மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அதே எனர்ஜி அவங்கக்கிட்டேயும் இருக்க தான் செய்யுது. பட் சம்திங் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. அவங்க தடுமாறுறாங்க. இல்லை உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கலாம். நீங்கள் வந்து என்ன பதில் சொல்லுவீங்கங்கிற மாதிரியான ஒரு தடுமாற்றம் இருக்கலாம். இல்லை வந்து அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. இங்கே வந்து நீங்கள் பார்க்குற ஃபீமேல் பர்சன் வந்து கொஞ்சம் வெல்த்தியான ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக தடுமாறுற ஒரு பர்சனாக இருக்கலாம். அண்ட் கொஞ்சம் வந்து இந்த தடுமாற பர்சன் ஃபினான்ஷியலாக மட்டும் நான் சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் குழப்பி விட்டால் தடுமாறுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிளான பர்சன், ஆனால் அவங்க பர்சன் வந்து கொஞ்சம் தடுமாறுற பர்சன். எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயத்துலையும் தடுமாறுற மாதிரியான. பட் வந்து ரொம்ப ஆக்டிவான பர்சன், ரொம்ப வந்து பேஷனாக இருக்கிறது, ஃபிசிக்கல் அந்த மாதிரி ஒன்று விஷயத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. என்ன சொல்கிறது, எல்லாருமே வந்து எமோஷ்னலாக வந்து லவ் பண்ண மாட்டாங்கள்ல. ஸோ சம் கேசஸில் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து அந்த ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. பட் ஏதோ வந்து அவங்கள தடுக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களை வந்து நினைக்க தான் செய்கிறாங்க. உங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாங்கிறதோட உங்களை வந்து ஒரு வைஃப் மெட்டீரியல்ங்கிற மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. பட் சம்திங் வந்து ஏதோ ஒரு விஷயம்னால அவங்க தடுமாறுறாங்க. பார்க்கலாம் எதுக்கு நீங்கள் வந்து இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஸோ ஏன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேஷன் போயிட்டு இருந்திருக்கலாம், இல்லை நோ காண்டாக்ட் ஏதாவது போயிட்டு இருந்திருக்குன்னா அது ஏன்னா ஒருத்தங்க வந்து நியாயமாக நடந்திருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து கொஞ்சம் வந்து அந்த நியாயம் கொடுக்குற அந்த அன்பு வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அதுதான் இப்போ காரணம். பாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஈக்குவலாக நியாயமாக நடந்திருப்பீங்க, ஆனால் உங்கள் பர்சன் வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய செஞ்சுருந்துருப்பீங்க, பட் அவங்க வந்து அந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நியாயத்தை வந்து அவங்க கொடுக்காமையே இருந்திருப்பாங்க. டைம் வந்து நிறைய எடுத்திருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. பட் வந்து டைம் தான் போயிட்டு இருந்திருக்குமே தவிர உங்கள் பர்சன் சைட்லேருந்து எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து இருந்திருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஓகே நான் இனிமேல் வந்து என்னோடய செல்ஃப் கேர் தான் முக்கியங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், உங்கள் பர்சன் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காதது காரணம் உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு ஃபேமிலி சைட்லேருந்து இருக்குது, அவங்க சொல்கிற ஒரு விஷயத்த தான் அவங்க கேட்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், மேபி உங்கள் பர்சனே ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இருக்கும், ஒரு எம்பரர் கேரக்டர், ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர். அதனால் வந்து நீங்கள் எவ்வளோ தான் வந்து அந்த கொடுத்துருந்தாலும் நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து கிடைக்காம இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்த ஈகோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய கொடுத்துருந்துருப்பீங்க, அன்பாக இருக்கட்டும் இல்லை சம்திங் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் நிறைய பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் பட் உங்களுக்கு அந்த ரிட்டன் வந்திருந்துருக்காது. காரணம் ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர். ஸோ சம்திங் ஏதோ ஒரு கேரக்டர்னால இப்போ வந்து மேபி செப்பரேஷன்னா இது வந்து டோட்டலாகவே செப்பரேஷன் மாதிரி தெரியல, கொஞ்சம் வந்து ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி தெரியுது. என்ன சொல்கிறது, அப்பப்போ பேசுகிறதும் அப்புறம் பேசாமல் இருக்கிறதும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட கேரை நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஒருத்தங்க வந்து கொஞ்சம் ஈகோவாக இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க வந்து ஏதோ ஒரு அன்புக்காக வெயிட் பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, நம்ம இவ்வளோ கொடுத்தோம் நம்மளுக்கான வேல்யூ அவங்க தரமாட்டேங்கிறாங்களன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட வேல்யூவை வந்து உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இனி அவங்க வந்தால் வரட்டும், இல்லைன்னா வந்து நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு காரணம். பார்க்கலாம், ஏதாவது ரீகன்சில் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே நான் போன பைலுக்கு எடுக்கலை, சரி ஓகே. சேம் இதே கார்டு தான் போன பைலுக்கும் வந்துச்சு. ஸோ நான் இது எடுக்கலை, இந்த பைலுக்கு வேறு ஏதாவது வரட்டும். ரீகன்சில் நடக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓ பாஸ்ட்டில் நிறைய சண்டை நடந்திருக்கு. நீங்களும் உங்கள் பர்சனும் வந்து கொஞ்சம் நிறையவே சண்டை போட்டிருப்பீங்க, நிறைய நடந்திருக்கு, உங்களை சுற்றி நிறைய விஷயம் நடந்திருக்கு, ரொம்பவே வந்து காண்டாக்ட் இல்லாமல் ஆகியிருந்திருக்கும். இது வந்து 2 வாட்டி பிரிஞ்ச மாதிரி தெரியுது. மேபி ஏற்கனவே ஒரு வாட்டி சண்டை போட்டு ஒரு செப்பரேஷன் நடந்திருக்கும், மறுபடியும் வந்து ஒரு பேசி அதுலேயும் வந்து கரெக்டான போயிருந்திருக்காது. ஸோ மறுபடியும் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கும். இது வந்து ஒரு வாட்டி நடந்த மாதிரி தெரியல, மல்டிபிள் டைம்ஸ் நடந்திருக்கு. ஸோ பொறுக்க முடியாமல் வந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கீங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படின்னா அதே தான் மறுபடியும் வந்திருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கரெக்டான கிவன்றது வரல, நீங்கள் கிவ்வராக இருந்திருப்பீங்க, அவங்க வந்து வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இது போயிட்டு இருந்திருக்கும். ரொம்பவே வந்து ஒரு லோன்லியான ஒரு ஏதோ சம்திங் வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஒரு எனர்ஜி மாதிரியே இருந்திருக்கும். பட் மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. என்ன தான் வந்து நீங்கள் மட்டுமே கொடுத்துட்டு இருந்திருந்தாலும் அவங்களுக்கும் அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. உங்களை வந்து அவங்க மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க, இல்லைலாம் சொல்ல முடியாது. பட் நீங்கள் கிவ்வராக இருந்திருப்பீங்க.
ஸோ நீங்கள் கிவ்வராகவே இருந்துட்டுருப்பீங்களா? ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்தி விட்டுருக்கும். என்னடா நம்ம மட்டும் குடுத்துட்டே இருந்திருக்கோம். ஆனா அவங்க சைட்லேருந்து எதுவுமே வந்து ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சலிப்பு நடந்திருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ வந்து அவங்க ஆல்ரெடி இங்கே ஏதாவது உங்கள கான்டாக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது குடுக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு ஏதோ கமிட்மெண்ட்டோ, இல்ல ஏதோ சம்திங் உங்களுக்கு குடுக்க வேண்டிய நியாயத்த குடுக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்தாலுமே, நீங்க இப்போ வந்து அத ஏத்துக்கிற ஒரு மனப்பான்மையில இல்லன்னு சொல்ற மாரி தெரியுது. சம்திங் வந்து உங்களுக்கு வெறுத்தார் போல ஒரு ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ போத் சைடுமே வந்து ஏதோ கொஞ்சம் மிஸ்ஸிங் எனர்ஜில தான் இருக்கு. கொஞ்சம் நெகட்டிவ் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜில இருக்கு. மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா இருக்குது. ஏன்னா வந்து என்னதான் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தாலும், அவங்க வந்து உங்க கூட பேசணும்னு நெனச்சாலும், பட் இது நெறைய நடந்திருக்கு. நீங்க நெறைய வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. நெறைய குடுத்துருக்கீங்க. அதுக்கான வந்து கரெக்டான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ இப்போ வந்து அவங்க குடுக்குறேன்னு சொல்லும்போது, நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இல்ல. எனக்கு அந்த மாரி தான் தெரியுது. ஓகே, பார்க்கலாம். ஓகே. பட் இது இப்படியே இருக்க போறதில்ல. இந்த பைல்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி பீரியட் வரதான் போகுது. சடனா வந்து நீங்களும் வந்து அந்த மனசு மாறி ஏதாவது ஒரு ஆக்ஷன் அவங்க பெர்சன் எடுத்தாங்கன்னா, நீங்க வந்து அத அக்செப்ட் பண்ற ஒரு மனநிலையில தான் இருப்பீங்க. உங்க பெர்சன் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா, ஸோ நீங்க அத அக்செப்ட் பண்ணுவீங்க. இப்போ தான் வந்து வேணான்னு சொல்லிட்டு போறீங்கன்னு தவிர, ஃப்யூச்சரில் வந்து மேபி வந்து ஒரு நல்ல ஒரு சன் கார்டு வந்திருக்கு. ஒரு நல்ல நியூ பிகினிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சில பெர்சனுக்கு வந்து இல்ல நான் மூவ் ஆன் ஆகுறேங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல என்டர் ஆகலாம். இல்ல கரியர் வைஸோ, ஃபினான்ஷியல் வைஸோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வந்து நியூ பிகினிங் வர்ற மாதிரி தான் இருக்குது. அண்டு வந்து இந்த பெர்சனே வந்து உங்களுக்கு வரணும்னு நெனச்சாலுமே, அவங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு சில கேஸஸில் வந்து அவங்க பண்ண தப்பை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் உங்ககிட்ட வந்து கொடுக்குற அந்த அன்பையோ, நீங்கள் கொடுத்த அந்த எல்லா விஷயத்தையும் வந்து அவங்களும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்களாங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்க்குற மாதிரி தெரியுது. சரி, பார்க்கலாம். ஸோ இந்த பைல் சூஸ் பண்ணவங்கள வந்து ரீகன்சில் நடக்குமான்னு அப்படின்ட்டு நீ கேட்டிங்கன்னா, எஸ், பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரீகன்சில் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட்டு இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து போத் சைட்லேயுமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் திங்ஸ் அதிகமாக இருந்த மாதிரி தெரியுது. ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த பெயின் இருக்குது. பாஸ்ட் பெயின் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஹீல் ஆன பிறகு தான் வந்து ஒரு நியூ பிகினிங்கோ சம்திங் ஒரு லைஃப்பில் சேஞ்சஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெக்கவரி ஃபர்ஸ்ட் ஹீல் ஆகணும். ஏன்னா பழைய பாஸ்ட் விஷயத்துலேருந்து நம்ம ஹீல் ஆன பிறகு தான் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பைல் செலக்ட் பண்ணவங்களுக்கு ரீகன்சில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நடக்கிற. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணணும். ரெக்கவரி ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீகன்சில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து நியூ பர்சன் கூட என்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்ல கார்டு தான் வந்திருக்கு. ஸோ அது உங்கள் லைஃப்பை பொறுத்து தான். நீங்கள் எதை சூஸ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங்ஸ். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி அண்ட் ரீகன்சில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ டேக் கேர்.